இந்த குரு வக்ர பயிற்சியில் எந்தெந்த ராசிகள்லாம் கவனமாக இருக்கணும் சார்? முதல் விஷயம் மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாமே நடந்தாலும் உங்களுடைய ஹெல்த்து கழுத்து பகுதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு வந்தும்பொழுதே பிரச்சனை கொடுத்துருக்கோம். குரு வக்கரமாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்? கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு பேசிக்கலாக குறையணும். குருங்கிறது கொழுப்பு சத்தை குறிக்கும். அப்போ கொழுப்பு எந்த அளவுக்கு கழுத்தில் போய் மாட்டின்னு இருக்கோ அந்த அளவு கழுத்து திருப்ப முடியாது. சம்டைம்ஸ் அந்த பெரிய ஒரு பேண்டு மாதிரி போட்டு சுற்றுவாங்க. எந்த விஷயத்தையுமே அவங்க எடுத்து பண்ண முடியாது. இல்லைன்னா மைண்டெல்லாம் ஆஃப் ஆகி உட்காந்துருக்கும். குருங்கிறது பேசிக்கலாக மூளையை குறிக்கும். சில பேருக்கு அந்த மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு சரியாக போயிடும். இப்போ அதே மாதிரி இப்போ வக்கரமாகவே ஜாதகம் இருக்குன்னா நல்லது. வக்கரமாக இல்லைன்னா கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க மட்டுமே ஹெல்த் பார்த்துக்குவான்னா கிடையாது. கும்பமும் ஹெல்த் பார்த்துக்கணும் மெயினாக. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஹெல்த் யார் பார்த்துக்கணும்னா மெயினாக தனுசு ராசி நண்பர்கள் அவனுடைய வாழ்க்கை துணையோட ஹெல்த் பார்த்துக்கணும். அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்கள் வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்து இவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.